ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் ஆன்சர் டு யர் சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் இப்போ இங்கே என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதுக்கு யூனிவர்ஸ் என்ன டைரக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜை பார்ப்போம். சரி, ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஒரு அன்பு, பாசம், இல்லை உட்காந்து பேசக்கூட டைம் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் அவ்வளோ ஒரு டென்ஸ்டான ஒரு சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சால்வ் ஆகும். உட்காந்து பேசி சால்வ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து கிடைக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஒரு மென்டார் கிடைப்பாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஒரு யாரோ ஒருத்தவங்க, இட் குட் பி ஸ்ட்ரேஞ்சர் ஆல்சோ, இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஒரு பர்சன், அவங்க உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, மென்டல் சப்போர்ட். அதாவது நீங்கள் வந்து மனசில் இருக்கிற யார்ட்டோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா, எஸ், அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம் அவங்க கிட்ட. ஐ திங்க் வெரி சூன் வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத வந்து யார்கிட்டயோ சொல்ல போகிறீங்க, மனசை விட்டு பேச போகிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பாரம், அந்த ஒரு அழுத்தம், அது வந்து குறையும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ அதனால சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சரி, இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு ரொம்ப செலக்டிவாக இருக்காதுங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா ஒரு சில உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க. இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட தான் நான் பேசுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். இந்த எனக்கு ஆஃபர்ஸ் வரணும், ஒரு கெரியர் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் வைஸில் ஏதாவது நியூ ஆஃபராக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண வேண்டாம். பி ஃப்ளெக்சிபிள், பி ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி உங்களுக்கு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஃப்ளெக்சிபிளாகவுமே ரொம்ப இருக்கணும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பி ப்ரெசன்ட். இப்போ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குழப்பங்கள் வந்து எதர் பாஸ்ட் இல்லைனா ஃப்யூச்சர். பட் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்துட்டு மாற்றங்கள் நிறையவே வருது. இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸில் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நீங்களே வந்து ஒரு கம்யூனிகேஷனில் வந்து இப்போ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்க, யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க. பட் ஆனால் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை மீறி எல்லாத்துக்கிட்டையும் இல்லை, ஒரு சர்டைன் பர்சன் கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசைகளுமே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹீலராக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம், ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களை பி ப்ரெசன்ட், அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது ஃபார் பைல் நம்பர் 1.
ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்க உங்க கரண்ட் லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம், ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இது வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, ப்ரொஃபஷனல் சைட்லயும், ரெண்டு இடத்துலையுமே நான் சொல்றேன். ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்போ பிரசன்ட் லைஃப்ல அதை கவனிக்கல அப்படின்னா உங்க ஃபியூச்சருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க இழந்துருவீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன மாற்றணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணுற சூழ்நிலைகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களை சுற்றி தான் நீங்கள் தேடுற ஆன்சர் இருக்கு. ரொம்ப, அதாவது வெரி நியர். இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கான சொல்யூஷனுமே அந்த வெரி நியராக தான் இருக்கு, உங்களுக்கு நியராக தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த டைமில் ஃபார் பைல் நம்பர் 1, நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ நீங்களாவே வந்து உங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு சில பீப்புள் கிட்ட, அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் யார் அதிகமாக நம்புறீங்களோ அந்த பர்சனோட ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 1 உங்களோட சர்க்கிளை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஓகே, Ten of Wands. சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா பாரத்தையும் நீங்களே சுமக்க வேண்டாம். அது வந்து பெயினாக இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு நீங்கள் சுமக்காதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி மற்றவங்களோட லைஃப் விஷயத்தில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஸோ இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு பீப்புள் அவங்களோட ப்ராப்ளம்ஸில் உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாமல் போய் நீங்களாம் மாட்டிக்காதீங்க. அண்ட் உங்களோட லைஃப், உங்களோட விஷயம் மட்டும் பாருங்க. சரி, இந்த இப்போ இருக்கிற மூமெண்ட் படி கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கீங்க, ஆனால் தேவையில்லாத விஷயத்துக்கு செல்ஃபிஷாக இருக்கீங்க. எது வேல்யூபிளோ உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்துக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. ஸோ எஸ்பெஷலி வந்துட்டு ப்ரெசன்ட் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக, அதாவது அட்லீஸ்ட் 1 or 2 விஷயங்களாவது உங்களுக்கு ஃபேவராக தான் வந்துட்டு வரும் இனி வரக்கூடிய டேஸில். ஸோ வந்து நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வாய்ஸ் உங்களோட ரேஸ் பண்ண ஆரம்பிங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுட்டு இருந்திருக்கலாம். பட் சரி, ஐ திங்க் இந்த கார்டு வந்துட்டு நான் ஷஃபிள் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு இந்த கார்டு தான் வந்துட்டு மைண்டில் வந்துச்சு. அண்ட் இதே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபார் பைல் நம்பர் 1 இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஓகேங்களா? ஹூ ஆர் வாட் இஸ் ட்ரிகரிங் யூ? இப்போ இருக்கிற கரண்ட் சூழ்நிலையில் என்ன பிரச்சனை, யாருனால நீங்கள் அந்த மாதிரி சோகமாக இருக்கீங்களா, ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்களா, அப்போது யாருனால, எந்த ஒரு விஷயம், ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. பிகாஸ் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களில் குழப்பிக்கிறீங்க. நிறைய பீப்புள், இல்லைன்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸ், ப்ரொஃபஷ்னல், எல்லாத்தையும் சேர்த்து குழப்ப வேண்டாம். என்ன பிரச்சனை, யாருனாலங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அண்ட் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் இப்போ வரைக்கும் அதிகமாக இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி எந்த ஒரு விஷயம் உங்களை அதிகமாக ட்ரிகர் பண்ணுதோ அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு பி இன் த ப்ரெசன்ட், அது வந்து ஃபார் பைல் நம்பர் 1க்கு அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் கீ நோட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். அதுதான் வந்து எல்லா கார்ட்ஸ்லையுமே வந்துட்டு சொல்கிறதுமே அந்த ஒன்று விஷயம் தான். பி ப்ரெசன்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ட்ரிகரிங் யூ. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். நீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கறாங்க?
See, for pile number 2, அதாவது கொஞ்சம் கிரியேட்டிவ், பி டிஃப்ரெண்ட். See, நீங்கள் வந்து for pile number 2 நீங்கள் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு வைங்களேன். அதாவது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலிஸ், இல்லை உங்கள் ஒர்க் ஏரியாவில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாரும் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. அவங்களோட லைக் அண்ட் டிஸ்லைக் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய லைக் அண்ட் டிஸ்லைக் ஒரு மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து அவங்களோடே வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி நீங்கள் வந்து அந்த ஏதோ ஒரு குரூப்பில் ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் அதாவது கான்ஷியஸாக அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இல்லைனாலுமே உங்களோட ஆள் மனசுக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஐடியாஸாக இருக்கட்டும், அது வந்து இருக்கு நிறையா. ஆனால் அது வெளியில காமிக்கிறதுக்கு அவ்வளோ யோசனைகள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கியூரியாசிட்டி உங்களை சுற்றி இருக்கிற யாருக்குமே வந்துட்டு இல்லை. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி அந்த கியூரியாசிட்டி வந்துட்டு உங்களை ரொம்ப இது பண்ணுது. உங்களோட அந்த கியூரியாசிட்டி இதை செய்யன்னு சொல்லுது. பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்க்குறப்போ நான் மட்டும் தனியாக தெரிவேன், மற்ற பீப்புள் டார்கெட் பண்ணுவாங்க, எஸ் வேண்டாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. உங்களோட பேஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு சக்ஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு உங்கள் லைஃப்பில். ஆனால் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்கு, ரைட்? நீங்கள் என்னைக்கு போல்டாக உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட ஒர்த், உங்களுக்குன்னு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு கம்மியாக பார்க்குறீங்க. பட் ரொம்ப நிறைய வந்து டேலண்ட் இருக்கு, ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து டிசர்விங் தான் கண்டிப்பாக, ரைட்? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டைரக்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. இப்போ இருக்கிற நீங்கள் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற ஒரு டைரக்ஷன் நீங்கள் எடுக்கணும், ரைட்? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பைல் நம்பர் 2 இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், அந்த பதில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நான் சொன்ன மாதிரி உங்களோட எனர்ஜி, இப்போ நீங்கள் நார்மலி யூஆர் வெரி கியூரியஸ் பர்சன் தான், உங்கள் எனர்ஜியுமே சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதையாவது ஒன்று தேட போய் நீங்கள் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சிரும், ரைட்? சரி, அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நோ கான்டாக்டில் இருந்தால் பேச வைக்கிறதும், அவங்களோட திருப்பி மறுபடியும் சேரதாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அது சரியாக ஒரு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, ஒன்று சேரணும்னு ரிலேஷன்ஷிப் வைஸில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல் சைடில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியல. அதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் வந்து கிவ் அப் ஈஸியாக பண்ணுறீங்களோன்னு தோணுது. அதாவது நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் ஓகே, பட் ஆனால் உங்களோட அந்த கிரியேட்டிவிட்டியாக இருக்கட்டும், உங்களோட அந்த ஒரிஜினலான ஒரு டேலண்ட்டுங்கிறது இன்னும் வெளியே வரல. சம்திங் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட அந்த ஒரு ட்ரூ செல்ஃபை வந்துட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு யூனிவர்ஸ் நிறைய டைம் உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை கேர்லெஸ்ஸாக எடுத்திருக்கீங்க. ஸோ இனிமேல் அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், பீப்புளாக இருக்கட்டும், அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராக வேணா இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு நிறைய பீப்புள் தெரியும், நிறைய பீப்புளோடு தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதர் பீப்புளோட எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி, நீங்கள் உங்களோட ஓன் எனர்ஜியில் ஒர்க் பண்ணுங்க. அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க. பட் அட் த சேம் டைம் நான் வந்து உங்களோட எனர்ஜி விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, பிகாஸ் இப்போ ஒரு டாக்ஸிக்காக இருக்கட்டும், டாக்ஸிக் பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சன் உங்களை வந்து காயப்படுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷனோடையே உங்க வீட்டுக்கு வரலாம், இல்லைன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளேஸ்க்கு உங்களை இன்வைட் பண்ண வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்விடேஷனோட வர்றப்போ உங்களோட எனர்ஜி நல்ல பாசிட்டிவ், நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த பர்சனோட நீங்க அட்டாச்சே ஆக மாட்டீங்க. அந்த பர்சனோட இன்விடேஷனை போல்டா ரிஜெக்ட் பண்ணுவீங்க. அவங்க மீட் பண்ணணும்னு சொன்னா நோன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற எனர்ஜி படி, இப்போ இருக்கிற சூழ்நிலை படி அந்த டைப் ஆஃப் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எந்த ப்ராமிசஸும் இப்போ வரைக்கும் வேண்டாம். யாராவது உங்ககிட்ட ஆன்சர் இல்லை ஏதாவது ஒரு பதில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா யோசிச்சுட்டு முடிவு சொல்லுங்க. ஓகேங்களா? ஒரு டென்ஸ்டான ஒரு மூமெண்ட் முடிவெடுக்க வேண்டாம். இப்போ வந்து ஒரு சில பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க, ஒரு டென்ஸ்டான சூழ்நிலையில தான் இருக்கீங்க. ஸோ அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்காம யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ரைட். Your guidance is divinely guided. Yes. See, உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். உங்களுக்கு வந்து பீப்புளோட லவ் இல்லை, பீப்புளோட சப்போர்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்கன்னா டோன்ட் வரி. உங்களுக்கு டிவைனோட லவ், சப்போர்ட், கைடன்சஸ் அப்சல்யூட்லி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து மற்ற பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது. ரைட். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ரிலேட்டடாக நிறைய ஒர்க் பண்ணுங்கள். ப்ரேயர்ஸ் இப்போ இருக்கிற டைம், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ப்ரேயர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜை பார்ப்போம். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யூனிவர்ஸ் என்ன ஆன்சர் தராங்க? பைல் நம்பர் 3, ஏதோ ஒரு கவலையில் இருக்கீங்களா? மேபி உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் ஆர் க்ளோஸ் டு ஒன் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை ஏதோ சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களோட வேல்யூ புரியாமல் இருக்காங்க. என்னை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை, நான் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளவோ லவ் கேரிங் கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் என்னோட வேல்யூ புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோகமாக இருக்கலாம். கரண்ட் எனர்ஜி அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலைப்படி நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும், ஆனால் பண்ணாமல் இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை யாரோ க்ளோஸ் ஒன்ஸ் உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி உங்களுக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவலாக என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு உரிமை இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் பயப்படுறீங்க, யோசிக்கிறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க, அப்படி குழப்பிக்கிறீங்க. ஸோ சைலண்டாக ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ளார அவ்வளோ பெயின் இருக்கு. உங்களுக்கு என்ன சொல்றாங்க யூனிவர்ஸ்? டோன்ட் யூ டேர் லோவர் யுவர் வாய்ஸ் ஃபார் எனி ஒன். இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங்காகவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பைல் நம்பர் 3க்கு யாருக்காகவும் உங்களோட வாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் குறைக்கக்கூடாது, லோ பண்ணக்கூடாது. ஸ்டே ஸ்ட்ராங். உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கல, இப்போ என்ன சூழ்நிலையில் இருந்தீங்கனாலும் உங்களோட விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்காக இருங்க. மற்றவங்களுக்காக நீங்க வந்து உங்களை ஃபேக்கா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் பிடிக்காத விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ண வேண்டாம். ஸோ எனர்ஜி கொஞ்சம் லோவாக தான் காமிக்குது, இன்ஃபேக்ட் ரொம்பவே லோவாக தான் காமிக்குது. ஏதோ பிளேம் பண்றாங்க உங்களை. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கலாம், இல்லை
ரொம்ப தெரிஞ்சவங்க தான், ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க, ப்ளேம் பண்றாங்க, உங்களை பத்தி காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சம்மர் வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி இப்போ கரண்ட்லி உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ யாரோ பண்ண தப்புக்கு நீங்க அந்த ஒரு ப்ளேம் எடுத்துட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. பட் ஆனா நீங்க வேற யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ப்ளேம் எடுக்கிறீங்களோ இப்போ கரண்ட்லி. யூனிவர்ஸ் வந்து அதை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. யாருக்காகவும் உங்களோட வேல்யூ இறக்கக்கூடாது. உங்களோட வாய்ஸ், உங்க ஒப்பீனியன்ஸ் மறைக்காதீங்க. ஸ்ட்ரென்த் கார்டு. எஸ், சரி, நீங்களே வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி பைல் நம்பர் 3, நீங்களே வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டனை கொடுத்துக்கிறீங்களோ அப்படிதான் வந்து இருக்கு. பிகாஸ் வந்து மற்றவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்லி பைல் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மொமெண்ட் கடந்து போகும். ஆனால் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமக்காதீங்க, மனசுக்குள்ளார வச்சுக்காதீங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அது நீங்கள் ஷேர் பண்ணுற பர்சன் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும். எஸ், நான் இந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஐ வில் பி ஹாப்பி, எனக்கு நார்மல் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ், அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நீங்களே வந்து வச்சுக்காதீங்க. அண்ட் உங்களோட சரௌண்டிங்ஸ், இட் இஸ் அ டைம் டு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஸோ போல்டாக வந்துட்டு ஒரு டெசிஷன் எடுங்க. ஓகே, மற்றவங்களோட பிளேமை நீங்கள் இப்போ வரைக்கும் எடுத்துக்க வேண்டாம். மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிளேமை நீங்கள் வந்து வாங்கிக்காதீங்க. நீங்கள் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேர்டனை சுமக்கிறீங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க? You go first. The universe will catch you. Yes. நீங்க இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. எஸ், கண்டிப்பாக முடிவெடுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் அதுக்கு முன்னாடி எடுக்கணும். எஸ், நான் இது வந்து முடிவு எடுக்கிறேன், இது ரிலேட்டடா நான் வந்து திருப்பி நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்குங்க. அண்ட் தென் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி. பீப்புள் பிளேம் பண்ணுறாங்க, பீப்புள் என்ன இந்த சூழ்நிலையில் கொண்டு வந்துட்டாங்க, கவலையப்படாதீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் தான். நீங்கள் உங்களோட ஸ்டாப் ஓவர் திங்கிங். எஸ், ஓவர் திங்கிங்கை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உங்களோட ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீப்புளாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு உரிமை கொண்டாடுற ஏதோ ஒன்று உங்களை விட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு கெரியர் ஆஃபர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கானது கையை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட்ல இருந்தீங்கன்னாலுமே, என்ன மாதிரியான ஒரு திங்கிங் எது இருந்தாலும், ஐ மீன் ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க. அது வந்து பைல் நம்பர் 3 எனக்கு இந்த ரீடிங் பண்ணவே பல டைம் எனர்ஜி எனக்கே கட் ஆகுது. ஸோ என்னால் வந்துட்டு பைல் நம்பர் 3யோட வந்து கனெக்டே பண்ணுறது இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகிக்கிட்டே இருக்குது பைல் நம்பர் 3க்கு. ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு 2 or 3 days இல்லை 1 week அது கொஞ்சம் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனா பண்ணுங்க. பிகாஸ் இப்போ எனர்ஜி அவ்வளோ வந்து பிளாக் ஆகுது. அண்ட் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நீங்கள் ஓவர் திங்க் பண்ண சூழ்நிலைகளுக்கு வந்து வேற மாதிரி போயிடும். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற எனர்ஜி படி பைல் நம்பர் 3 ரெஸ்ட் எடுங்க, ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அதுதான் வந்து நல்லாவே தெரியுது. ஒரு சில பேர் வந்து வாட்டர் சைனாக இருக்கலாம், அண்ட் ஒரு சில பேருக்கு வாட்டர் சைன் அந்த பீப்புள்னால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கலாம்.
அண்ட் ஏதோ ஒரு கவலைகள், அழுகுறீங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. டோன்ட் வரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. உங்களுக்கானதை கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்சனாக இருக்கட்டும், அந்த பொருள் உங்களுக்கானது அப்படின்னு இருந்துச்சுன்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு அதை போக விட மாட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ் and trust yourself. Okay, so that's all for pile number 3. Thank you.